வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷல் இஃப்தார் பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷல் இஃப்தார் பாக்ஸ் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஷாப்லேருந்து வாங்கியிருக்கேன். பாருங்கள், திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டோட்டலாக 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெரிய பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு குலாப் ஜாமுன் இருக்குது, அப்புறம் சிக்கன் வறுவல் குழம்பு, நெக்ஸ்ட்டு 2 டேட்ஸு, தலப்பாட்டி குஸ்கா, வாட்டர் மெலன், அடுத்து 2 பீஸ் மட்டன் கோலா உருண்டை, 2 பீஸ் சிக்கன் 65, பரோட்டா 1 பீஸ். ரெண்டாவது பார்சல் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். $150 ml மாஸா, 300 ml வாட்டர் பாட்டில். மொத்தமாக இந்த இஃப்தார் பாக்ஸில் 10 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, நீ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த இஃப்தார் பாக்ஸை டைரெக்டாக கடையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா 345 rupees வரும். நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 400 rupees மேலே வரும். பட் நீங்கள் கடையில் போய் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா 329 rupees தான் வரும். நான் 345 rupees வாங்கியிருக்கேன். இது 345 rupeesக்கு ஒர்த்தா இல்லையாங்கிற என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் போய் இஃப்தார் பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னதும் அவங்களே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இது வழக்கமாக ஆன்லைனில் தான் ஆர்டர் போகும், ஸ்ட்ரைட்டாக போய் யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னாங்க. ஃபஸ்ட் டைம் இஃப்தார் பாக்ஸ் சாப்பிட போகிறேன். பேக்கிங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, ஆரம்பிக்கலாம். சரி, இனி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ருசித்து பார்க்கலாம். டேட்ஸு, சிக்கன் வறுவல் குழம்பு, குலாப் ஜாமுன், பரோட்டா, சிக்கன் 65, மட்டன் கோலா உருண்டை, வாட்டர் மெலன், தலப்பாக்கட்டி குஸ்கா. சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஸோ சிக்கன்லேருந்தே ஆரம்பிச்சிக்கலாம். சிக்கன் 65 ஓகே, பார்க்குறதுக்கும் ரொம்ப இருக்குது, சாப்பிடவும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது. அடுத்து மட்டன் கோலா உருண்டையை ருசித்து பார்க்கலாம். மட்டன் கோலா உருண்டை ஓகே, நல்லா இருக்குது, பட் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது. அடுத்து பரோட்டா ட்ரை பண்ணலாம். பரோட்டா பிரியர்கள் ரொம்பவே இருப்பீங்க. பரோட்டாவை சிக்கன் வறுவல் குழம்பு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லெக் பீஸ் கொஞ்சம் கண்ணை உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, வச்சுடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு பரோட்டாவை ட்ரை பண்ணிப்போம். சிக்கன் வறுவல் குழம்போட பரோட்டா சூப்பராக இருக்குது. சரி, லெக் பீஸை ஒரு கடிச்சு பார்ப்போம். லெக் பீஸ் நல்லாவே வெந்திருக்குது. டேஸ்ட்டும் ஓகே, பிரமாதமாக தான் இருக்குது. அடுத்து தலப்பாக்கட்டி குஸ்காவை ட்ரை பண்ணுவோம். நானும் தலப்பாக்கட்டி குஸ்காவில் சிக்கன் பீஸ் இருக்குதா என்னன்னு நோண்டு நல்லா நோண்டி பார்த்தேன், பட் எதுவுமே கிடைக்கல. பட் குஸ்காவோட டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. வழக்கமாக பெங்களூரில் சாப்பிட்ற வெஜ் பலாவோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்து வாட்டர் மெலன். கலரை பார்த்தாலே தெரியுது இது காய்ங்கிறது, பட் ஓகே. குலாப் ஜாமுனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். குண்டு குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் ஓகே. அடுத்து டேட்ஸு ஓகே, நல்ல பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஓகே, டேட்ஸ் நல்லா தான் இருக்குது.
அடுத்து கூடவே 10 ருபீஸ் மாசாவும் 10 ருபீஸ் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. நாம் இந்த இஃப்தார் பாக்ஸ் சாப்பிடும்போது வேறு வாட்டர் குடிக்க தேவையில்ல, இந்த ஜூஸும் வாட்டர் குடித்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓவராலாக டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா தான் இருந்துச்சு, ஓகே தான். பட்டு நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு இது ஒர்த்து கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.